ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எகைன் ஃப்ளைட்ஸ் ரிலேட்டடான நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கொஷினோட அந்த வீடியோ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அப்போ நம்ம ஒரு வடை வாங்கினோம். ஸோ அந்த வடையை நான் சாப்பிட்டேன். அது உப்பு இல்லை, போதுமான அளவுக்கு உப்பு இல்லை, உண்மையிலேயே நல்லா இல்லை. எனக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த வடை நல்லா இல்லை அப்படின்னு நான் போய் சொன்னேன் அப்படின்னா நான் பணம் கட்டி அந்த வடையை வாங்கி சாப்பிட்றேன், எனக்கு இந்த வடை பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா என்னைய தான் அந்த கடைக்காரர் திட்டுவார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பஸ் ஸ்டாண்டில் நான் கவனிச்சிருக்கேன். இது நீங்கள் ட்ரெயின்ஸில் கூட நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ரெயினில் ஃபுட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய நியூஸ் ஆனதாக இருக்கட்டும், இல்லை அப்படி யாராவது சோஷியல் மீடியாவில் போட்டு அது வைரல் ஆனதாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே ரேர் அப்படிங்கிறத விட நான் இது வரைக்கும் அப்படிப்பட்ட நியூஸ் படித்தது கிடையாது. ஆனால் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டு சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது பளிச்சுன்னு வெளியே வந்துடும். அதே மாதிரி அந்த நியூஸும் பார்த்தோம் அப்படின்னா வைரல் ஆகிடும். ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு போக போக தெரியும். ஸ்பைஸ் ஜெட்டில் அந்த ஒரு ஏர்லைன்ஸில் நிறைய பேசஞ்சர்ஸ் கண்டிப்பாக அந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேசஞ்சர்ஸை கூட்டு போக வேண்டிய ஃப்ளைட் டிலே ஆகிருக்கு. இது என்ன ஃப்ளைட் நம்பர் என்ன, இந்த ஏர்போர்ட் என்ன, இந்த பிளேஸ் என்ன, இதை பற்றிலாம் வெளியில் நியூஸில் பெருசாக வரல. பட் ஆக்சுவலி ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸில் தான் நடந்திருக்கு. ஆனால் எந்த ஏர்போர்ட்டு இந்த மாதிரி மற்ற நியூஸ்லாம் எதுவுமே வரல, கம்பெனி நேம் மட்டும்தான் வந்திருக்கு. ஒரு சில பேர் பூனே ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. திட்ட ஒரு 7 மணி நேரங்கள் 7 hours கிட்ட ஒரு ஃபிளைட் டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபிளைட் டிலே வேணாம் இங்க யாருமே எஸ் அது பெருசா எடுத்துப்பாங்க தான், இல்லைன்னு சொல்ல. பட் டெஃபினட்டாவே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கிட்டா கூட அவங்களுடைய ஃபிளைட் டிலே அப்படின்னா கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஃபிளைட் டிலே அப்படிங்கிறது நம்ம கையில மட்டும் கிடையாது. வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கு, ஃபாகுங்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வார் அதனால கூட ஃபிளைட் டிலேஸ் நடக்குது அப்படின்லாம் சொல்லும்போது, டெக்னிக்கல் ரீசன்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது யாரா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இங்க எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த கஸ்டமர் சர்வீஸ்ல மிகப்பெரிய ஒரு கேப் விழும்போது தான் ப்ராப்ளம் வருது. ஒரு ஃப்ளைட் டிலே ஆகும்போது நீங்க கஸ்டமர்ஸ் ரொம்பவே பார்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க பல வகையான வேலைகளோட வந்திருப்பாங்க. 7 மணி நேரம் அவங்க இருக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இன்சிடென்ட்ல அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் தரல அப்படின்லாம் நான் சொல்ல வரல, நான் ஜென்ரலாக தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு போக போக நான் சொல்லும்போது தெரியும். இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளைட் 7 மணி நேரம் 7 hours கிட்ட டிலே ஆனதாக சொல்லப்படுது. பட் இங்கே எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபுட்டை என்ன பண்ணியிருக்காங்க, பேசஞ்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டில் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஃப்ரெஷ்னஸ் இல்லாத ஃபுட்டை கொடுத்துருக்காங்க. பிரியாணி கொடுத்து தான் சொல்லப்படுது. இப்போ எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பேசஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டாஃப் அவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸோட ஒரு ஸ்டாஃப், கிரவுண்ட் ஸ்டாஃப், அவர் ஒரு ஸ்டாஃப், அவர் என்ன பண்ணிடுறாங்க, கூப்பிட்டு ஃப்ளைட் டிலே ஆனதுங்கிறதெல்லாம் கூட விட்டுருங்க, இந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்றோம், இந்த சாப்பாடை நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவர் உட்காந்துருக்காரு, அவரை சுற்றி பேசஞ்சர்ஸ். ஓகே, ஸோ நான் நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோ போட முடியாதுங்கிறத விட போடலாமா போடக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் அதுன்னு இருக்குங்கிறதுனால எனிவே அது ஒரு பேசஞ்சர் அந்த ஏரியாவில் இருக்கும்போது தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்டாஃபை சுற்றி எல்லா பேசஞ்சர்ஸும் நின்று நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற ஏதோ தமிழில் சொல்லலை, வேற ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நியூஸ்லாம் அதோட டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன நாய்களா, ஆர்வி டாக்ஸ், நாங்கள் என்ன நாய்களா இதை சாப்பிட்றதுக்கு, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அதை சாப்பிட்றாரு. அதுதான் இங்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவ்வளோ ஒரு பொலைட்டான ஒரு பர்சனை நான் ஏர்போர்ட்லேயும் சரி ஏர்லைன்ஸ்லையும் சரி பார்த்ததே கிடையாது. ஏன் நான் சொல்லிடுறேன், வெரி ரேர். நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்றதை விட ரொம்ப ரேர். ஏன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன், ஃப்ளைட்ஸில் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக ஒரு கனெக்ட் ஆகிக்க முடியாத ஒரு இடம்னா அதுதான். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். இந்த ஸ்டாஃப் சாப்பிட சொல்கிறாங்க, அவர் அவ்வளோ ஒரு அமைதியாக சாப்பிட்றாரு. பட் ப்ராப்ளம் எங்கே அப்படின்னா இங்கே தான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு வேற சொல்லிடுறாரு. சுற்றி இருக்க பேசஞ்சர்ஸ்க்குலாம் இன்னும்
கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுல ஒரு பேசஞ்சர் தான் ரொம்ப வந்து டாமினேட் பண்ணி கத்துனது. இது நல்லா இருக்குன்னு வேற நீ சொல்றியா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுறாரு அந்த ஸ்டாஃப், இவங்க கூட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு எந்திரிக்கிறாரு. நீ எந்திரிக்க கூட கூடாது, இன்னும் நான் பேசி முடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. அது அஃப்கோர்ஸ் தமிழ்ல பேசாதனால அதோட டிரான்ஸ்லேஷன் நியூஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா நியூஸும் ஒரே மாதிரி டிரான்ஸ்லேஷனை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என்ன பேசுனார்னா இதுதான் நான் சொன்னதை தான் அது பேசியிருக்காரு. அதுலலாம் எந்த விதமான உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். ஏன்னா நான் வந்து அவங்க சொன்னது வந்து தப்பு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஏற்றாலும் எல்லா நியூஸ்லையுமே இதே டிரான்ஸ்லேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து இந்த வீடியோ வந்து இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி நடந்ததா சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கோ நேத்தோ முந்தா நேத்தோ நடந்தது கிடையாது. பட் அது இப்போ தான் வைரல் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஷேர் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு அது மூலமாக வைரல் ஆயிருக்கு. ஓகேவா, ரைட். அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள நம்ம போக வேணாம். நிறைய பேர் வந்து பேசஞ்சர்ஸை தான் வந்து திட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃப்ளைட் டிலே ஆனதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த ஸ்டாஃப் வந்து உண்மையிலே ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ஒரு பர்சன் கூட டென்ஷன் ஆகாமல் 100% ப்ரொஃபஷனலிசமோட டீல் பண்ணார். அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளும் வந்து ஒரு சர்வீஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து தெரியும். எஸ்பெஷலி தப்பு வந்து நம்ம மேலே இல்லை அப்படின்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். லைக் இப்போ வந்து அவர் வந்து அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயி தான். ஃப்ளைட் டிலே ஆனதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஃபுட்டை கொடுத்ததுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் ஸ்டில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து நம்மளை ப்ரெஷர் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா காமா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து எல்லாரும் வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க. பட் பேசஞ்சர்ஸையும் நிறைய பேர் வந்து திட்டுறாங்க. இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு மிரட்டணும் அப்படின்னு திட்டுறாங்க. பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் இருக்கு. உண்மையிலே அந்த ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா அந்த பேசஞ்சர் செஞ்சதுல எந்த தவறும் இருக்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா உண்மையிலேயே அந்த ஃபுட்டு, ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, லைக் அவர் மட்டும் சொல்ல கிடையாது, எல்லா பேசஞ்சர்ஸுமே சுற்றி இருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் தான் பண்ணாங்க. எதுக்கு? அந்த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபுட்டாக இருந்திருந்தா எல்லா மக்களும் ஒரே மாதிரி பேசியிருக்க போகிறது கிடையாது. ஸோ அங்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாத ஒரு ஃபுட்டை அவங்க கொடுத்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் அந்த பேசஞ்சர் பண்ணதில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் வந்து தோணுது. இந்த மாதிரி வந்து பண்ணால் தப்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அதோட ரேட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபுட்டோட ரேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டோட ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ முக்கியமாக இப்போ இந்த ஃபோன்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்ததுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்மையிலே வெளியே வருது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியே வருது. ஏன்னா உங்களுக்கு போக சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டில் நடந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்தது இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. பட் அஃப்கோர்ஸ் இந்த இயர் கிடையாது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வருஷம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஃபுட்டை வந்து அவங்க என்ன பண்ணல, ஃப்ளைட்டில் வந்து சாப்பிடல, மேபி வாங்கிட்டு வந்து வச்சிருந்துருக்காங்க. ஓகேவா, அதாவது அந்த இண்டிகோ ஃப்ளைட்டோட ஃபுட்டை வந்து வச்சிருந்துருக்காங்க, அதான் ஃப்ளைட்டில் சாப்பிடல. ஸோ ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அதை போய் சாப்பிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைக் என்ன சொல்றது, ஒரு நட்டு, ஒரு ஸ்க்ரூ அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிருக்காங்க. யாருக்காக இருந்தாலும் ஷாக்காக தானே இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பாட்டில் ஒரு முடி இருந்தாலே நமக்கு வந்து டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு இப்படியா அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கடுப்பு வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்க்ரூவோ ஒரு நட்டோ இருந்துச்சுன்னா எவ்வளோ டென்ஷனாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அதை வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிகோட உடனே சொல்கிறாங்க. இண்டிகோ தரப்பில் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் இருந்து நீங்கள் எங்கிட்ட காமிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நாங்கள் வந்து நம்பியிருப்போம். நீங்கள் ஃப்ளைட்டை விட்டு வெளியே வந்துட்டு சாப்பிட்ருக்கீங்க, இது நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து சாண்ட்விச் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த சாண்ட்விச்சுக்கு லைக் அந்த ஃபுட் ஐட்டமில் வந்து இண்டிகோட ஸ்டிக்கரும் வந்து இருந்திருக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஐ மீன் சாண்ட்விச் இல்லை, அந்த ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. இண்டிகோவும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நிறையா பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் கன்சியூமர் கோர்ட் போங்க, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு இருப்பாங்க இல்லையா, ஃபுட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்கள்ட்ட போங்க, FSSAI அவங்கள்ட்ட போங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஃபுட் சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டை போங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபுட்டை மானிட்டர் பண்ணுறவங்கள்ட்ட போங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்லைன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து அந்த டைமில் சாப்பிடல, அதுக்கப்புறம் சாப்பிட்ருக்கீங்க, அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியாது அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ எகைன் இது வந்து சரி நீங்கள் கேட்கலாம், அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, அது ஒருவேளை ஃப்ளைட்டில் சாப்பிடாம இவங்களே வெளியே வந்து வேற எதையாவது சாப்பிட்டு இப்போ பழியை வந்து இண்டிகோவில் போட்டிருந்தா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு இருக்குது நியூஸு. இதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த ஸ்க்ரூ நட்டு இந்த விஷயத்துக்கு முன்னாடி வந்து எகைன் இதே இண்டிகோவில் ஃப்ளைட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வார்ம், அதாவது உங்களுக்கு தெரியும் வார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ல பார்த்துருக்காங்க. இதை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, லைவ் வார்ம்ஸ், உயிரோடு இருக்கக்கூடிய புழுக்கள், ஓகேவா, இதை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கண்ணுக்கு எதிராக காட்டுறாங்க. அந்த யார்கிட்ட அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஏர்லைன் ஸ்டாஃப்ட்ட, ஃப்ளைட்டில் நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ளைட்டில், இண்டிகோ ஃப்ளைட்டில். இப்போ இவங்க ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டாங்கன்னா, இப்போ இவங்க கேட்குற கொஸ்டின் என்னன்னா, என்னுடைய ஃபுட்டில் வந்து ஒரு வார்ம் இருக்குது, ஒரு லைவ் வார்ம் இருக்குது, இந்த புழு இருக்குது, இதை நான் சொல்கிறேன், இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதே ஃபுட் ஐட்டமை தான் ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சு, ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அந்த இண்டிகோ ஏர்லைன் என்ன ரிப்ளை பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியல. இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ நான் சொன்ன இந்த புழு கதை, அதாவது வார்ம் பேஸ் பண்ண நியூஸ் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா ஸ்க்ரூ, அதுக்கு முன்னாடி நடந்த நியூஸ் தான் இந்த வார்ம் பேஸ் பண்ண நியூஸ். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னா இது மட்டும் கிடையாது. இண்டிகோட அந்த ஃப்ளைட்டில் வந்து இந்த ஃபுட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த உங்களுக்கு தெரியும் அந்த எப்படி ஃபுட்டுக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க ஃப்ளைட்லேயே, அந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு கரப்பாம்பு வச்சு சுற்றிட்டு இருந்திருக்கு. அதை வீடியோ எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன இண்டிகோ ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பேசஞ்சர்ஸோட ஹெல்த் தான் முக்கியம், சேஃப்டி தான் முக்கியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம இதெல்லாம் ஏன் நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, ஹெவிலி பெய்டு ஃப்ளைட் டிக்கெட், அதாவது பயங்கரமாக நம்ம வந்து பே பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயோ ஒருத்தரால் வந்து உள்ளே போயிட முடியும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட முடியும். ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே அவங்களால போக முடியுமா அப்படின்னா அங்கதான் ஒரு கொஸ்டின் மார்க் வருது. எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான்லாம் வந்து எல்லாமே கிட்ட ப்ராப்பராக இருந்திருந்தும் நான்லாம் பயந்துருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்கே பார்த்தாலும் போலீஸாக இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் கேமராவாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் செக்கிங்காக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 தடவை அப்படி இருந்துச்சு. நம்ம பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது வேற. பட் நான் சொல்றேன், ஸோ இவ்வளவு ஹைஃபையா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இது வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த ஃபுட் பேஸ் பண்ண ஒரு நியூஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல போடுங்க. என்ன ஒன்னா, ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து போறோம், நீங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. ரெஸ்ட் ரூம்ல வந்து பார்த்தோம்னா கீழே வந்து தண்ணி சிந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. தரையில வந்து தண்ணி கொட்டிருக்கு. ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க, என்னன்னா கீழே வந்து தண்ணி கொட்டிருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி. அப்கோர்ஸ் இங்கிலீஷ்ல தான் போட்டிருந்தாங்க, அதுல உங்களுக்கு சந்தேகம் வேணாம். ஏதோ ஒரு ஏர்போர்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க எங்கேயாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லை ஒரு ஈவன் தியேட்டர்லயோ, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காமன் பப்ளிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ அப்போ ஏர்போர்ட் அப்படிங்கும்போது இவ்வளவு விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கவங்க ஃபுட்டில் எப்படி கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத, இந்த ஏர்லைன்ஸ்லாம் எப்படி கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறதா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக டீட்டெயிலாக பார்ப்போம். பை.